விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 29/12/2025 திங்கட்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். விடை காண முடியாத ஒரு கேள்வியாக இந்த நாள் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. குழப்பம் ஏற்படலாம், கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். வேண்டாத விரய செலவுகள் இருக்கிறது. நீங்கள் விரும்பாத செய்தி ஒன்று வருகின்றது, கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினம் மிக மிக தேவை என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கின்ற ஒரு நற்செய்தி வருகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உழைப்பு உண்டு, ஊதியம் அதைவிட அதிகமாக காணப்படுகிறது. நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். உழைப்பு அதிகமாக தென்படுகிறது, ஆனால் அதற்கு வர வேண்டிய ஊதியம் குறைவாக காணப்படுகிறது, கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வேலை விஷயமாக நீங்கள் சந்தோஷப்படும்படியான சில விஷயங்கள் நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். செய்யும் வேளையில், நீங்கள் எடுத்துக்கொண்ட வேளையில் கவனம் இன்று தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டம் உண்டு. கௌரவிக்கப்படுவீர்கள், தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில விமர்சனங்களுக்கு இன்று நீங்கள் உள்ளாவீர்கள், கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். வேண்டாத தொல்லைகள் வருகின்றன. சில சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகளும் வருகின்றன, கவனம் வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்று நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியை கொடுக்கும். புதிதாக ஏதேனும் ஒன்றை ஆரம்பிக்க நினைப்பவர்கள் தைரியமாக ஈடுபடலாம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். எல்லோரையும் நம்பிவிடக்கூடாது. இந்த தத்துவத்தின்
பொருள் இன்று உங்களுக்கு விளங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களால் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும். எதில் கவனம் வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவது பற்றி கவனம் வேண்டும். இது முக்கியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த நல்ல விஷயம் இவ்வளவு நேரமாகி இன்னும் வரவில்லை. காத்து கொண்டிருக்கின்றீர்கள், தவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் ஒன்றே செய்தீர்கள், அதுவும் நன்றே செய்தீர்கள், அதனால் நன்மையும் வந்தது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் வீடு, வித்தை, சுற்றம் போன்ற விஷயங்களில் சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும். நீங்கள் சுகங்களை அனுபவிக்கின்ற விஷயங்களில் சில சங்கடங்கள் உங்களுக்கு தோன்றும்படியாக இருக்கின்றன. குறிப்பாக சொல்வதென்று சொன்னால், எதையும் பூரணமாக அனுபவிக்க இன்று முடியவில்லை. அதிருப்தி நிலவலாம். கவனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்கள் முயற்சி மாபெரும் வெற்றியை இன்று கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் செய்ய முடிவு செய்திருப்பது தேவையற்ற ஒரு முயற்சியை. இது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது, பாதிக்கு பிறகுதான் தெரிய வரும். எனவே ஆரம்பத்திலேயே கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நல்லதை நீங்கள் நடத்தி காட்டும் நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக பேச வேண்டும் என்று நீங்கள் இதில் கவனம் வேண்டும். உங்கள் தெளிவற்ற ஒரு பேச்சால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு. கவனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் உயரும் நாள். உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.